திருபுவனை தொகுதி சன்னியாசி குப்பம் அருகே பிரேக் தயாரிக்க 12 கேன்களில் வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் வயர்களை திருடி விற்று சமூக சேவையில் ஈடுபட்ட கரியமாணிக்கம் தினகரன் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த மூவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடி விற்பனை செய்த அந்த பணத்தில் வெயிலில் சாலையில் நிற்கும் போலீசார் மற்றும் பொதுமக்களுக்கு ஜூஸ், தண்ணீர் பாட்டில், உணவு உள்ளிட்டவைகளை அளித்த சமூக சேவையில் ஈடுபட்டு அதனை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்து வந்த சமூக சேவகர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் என 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 2,05,000 ரூபாய் ரொக்கப்பணம், டாடா ஏஸ் வாகனம் மற்றும் காப்பர் பேனர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இச்சம்பவம் குறித்த சிசிடிவி வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி குப்பம் பகுதியில் ரெனே பிரேக் லைனிங் லிமிடெட் என்கிற வாகனங்களுக்கு பிரேக் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று காப்பக அறை அருகே இருந்த சிசிடிவி கேமராக்கள் திசை மாறி இருப்பதை கண்ட ஊழியர் லோகநாதன் தனது உயர் அதிகாரியான ஹரிஹரனிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவர்கள் இருவரும் காப்பாளர் அறைக்குள் சென்று பார்த்த பொழுது பிரேக் தயாரிக்க 12 கேன்களில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான காப்பர் வயர்கள் திருடு போய் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முகத்தை முழுவதுமாக மூடிக்கொண்ட காப்பர் வயர்கள் வைக்கப்பட்டிருந்த கேன்களை 2 மர்ம நபர்கள் திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அக்காட்சிகளுடன் ஹரிஹரன் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர்கள் முகத்தை மூடிக்கொண்டிருந்ததால் அவர்கள் யார் என்பது குறித்து அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிரமம் ஏற்பட்டது. இதனால் கடந்த 9 மாதங்களாக அவர்கள் குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் திருட்டு நடந்த நேரத்தில் அப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களையும் தடையும் செய்த விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே அதே நிறுவனத்தில் பணிபுரிந்த வேலையை விட்டு சென்ற சமூக சேவையில் ஈடுபட்டு வந்த கரியமாணிக்கம் பகுதியைச் சேர்ந்த தினகரன் என்பவரது எண் என தெரிய வருவர் போலீசார் அவரை கண்காணிக்க துவங்கினர். இதில் தினகரன் திருபுவனை பாளையம் பகுதியைச் சேர்ந்த மன்சூர் அலிகான் என்பவரிடம் அவ்வப்போது பணம் வாங்கி வந்து செல்வதை கண்ட போலீசார் மன்சூர் அலிகான் மற்றும் தினகரனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று தங்கள் பாணியில் விசாரணை செய்தனர். இதில் பிரேக் தொழிற்சாலையில் பணியாற்றிய தினகரன் கடந்த 2024 பிப்ரவரி மாதம் வேலையை விட்டுவிட்டு சுற்றி திரிந்து வந்த நிலைகள் முகநூல், இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு நபர்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் சாப்பிட பிறருக்கு உதவி செய்வது என பதிவிட்டு அதிக லைக்ஸ் மற்றும் சந்தாதாரர்களை பெற்று அதில் வருமானம் சம்பாதிப்பதை தெரிந்து கொண்ட தினகரன் தன்னுடன் பிரேக் தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஆங்காளன் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கபாலி ஆகிய இருவரையும் தொடர்பு கொண்டார். தனக்கு பணம் தேவைப்படுவதாகவும் தொழிற்சாலையில் உள்ள காப்பர் வயர்கள் கொஞ்சம் தேவைப்படுவதாக கேட்ட பொழுது ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொழிற்சாலை விடுமுறையில் இருக்கும், அப்போது நீ பின்பக்கமாக வந்து காப்பக அறையில் வைக்கப்பட்டிருக்கும் காப்பர் வயர்களை எடுத்து செல்லு, சிசிடிவி கேமராக்களை நாங்கள் திருப்பி வைத்து விட்டு செல்கிறோம் என தெரிவித்ததை அடுத்த தினகரன் தனக்கு தெரிந்த நண்பரான மன்சூர் அலிகானை அவரது டாடா ஏஸ் வாகனத்துடன் திவான் என்கிற வாலிபரையும் உடன் அழைத்துக் கொண்டு பிரேக் தொழிற்சாலை பின்புறம் டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்திவிட்டு முகத்தில் முகமூடி கட்டிக்கொண்டு தொழிற்சாலைக்குள்ளே சென்று ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 12 காப்பர் வயர் கொண்ட கேன்களை திருடி வந்துள்ளனர். தொடர்ந்து திருடிய காப்பர் வயர்களை மன்சூர் அலிகான் வாகனத்துடன் தனது வீட்டிலேயே வைத்துக் கொண்டு சிறு சிறு காப்பர்களாக எடுத்து சுல்தான்பேட்டை பகுதியில் உள்ள பாபு என்கிற சுலைமானிடம் விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் ஒரு பங்கை தாம் எடுத்துக்கொண்டு மீதத்தை தினகரனிடம் கொடுக்க அவர் அந்த பணத்தில் சாலையில் வெயில் நின்று கொண்டிருக்கும் போலீசார், சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஜூஸ், உணவு, தண்ணீர் பாட்டில் கொடுத்து வந்துள்ளார். இதனை அன்பே அன்னம் என்ற பெயரில் யூடியூப் சேனல் துவங்கி தான் செய்யும் சமூக சேவைகளை பாடல்களுடன் வீடியோ பதிவு செய்து வந்துள்ளார். மேலும் பணம் தீர்ந்தவுடன் மன்சூர் அலிகானிடம் தினகரன் தெரிவித்ததால் அவர் சிறிது காப்பரை எடுத்து விற்பனை செய்து பணம் கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் 48 வயதாகும் பாபு என்கிற சுலைமான், அங்காளன், கபாலி, திவான் ஆகிய 4 பேரை கைது செய்து திருடப்பட்ட 12 காப்பர் வயர் கேன்கள், ஒரு டாடா ஏஸ் வாகனம் மற்றும் ரூபாய் 2.5 லட்சம் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட 6 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் என்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பிலும் ஜவஹர்லால் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் MP, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கரோனா தொற்று பரவி வரும் நிலைகள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை எனவும், கரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் யாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் 21 கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் அதன் 25 நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவை மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் யாதவ், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். முன்னதாக விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலகளவில் யோகா உள்ளது என்றால் அதற்கு மிகப்பெரிய பங்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் உண்டு என பெருமிதம் கொண்ட அவர், யோகா செய்தவன் மூலம் மகிழ்ச்சியாக வாழ முடிவதாகவும், புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வரும் நோயாளிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கப்படும் நிலையில் யோகா கலையை வளர்க்க புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணை அமைச்சர் பிரதாப் யாதவ், கொரோனா பரவல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு செய்துள்ளது. மேலும் தற்போதைய சூழ்நிலைகள் முகக்கவசம் கட்டாயம் இல்லை. கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களுக்கு அவர்களது மாநிலத்திற்கு ஏற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். புலேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்தநாளையொட்டி விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி புலேன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மடக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. இதில் கோஜிரியோ கராத்தே சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இரத்த தானம் வழங்கும் முகாமினை புலேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி துவக்கி வைத்தார். இரத்த தான முகாமில் முத்துரத்தினம் பள்ளி தாளாளர் சுந்தர்ராஜ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த ரேனோ, சிவராமன், வினோத், தினேஷ், பழனி, காமராஜ், பிரபு, வீரா, கார்த்திக் மற்றும் பலர் உடன் இருந்தனர். தொடர்ந்து அவரது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுநல அமைப்பினரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலனி வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாதாந்திர முதியோர் உதவித்தொகை பெறும் நபர்களுக்கு அரசின் இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள 17 அங்கன்வாடிகள் மூலம் பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம், சுப்பையா நகர், ஆர்கே நகர், மாஞ்சாலை, காக்கியந்தோப்பு, வீராம்பட்டினம், BCP நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள
அங்கன்வாடி மையங்களுக்கு நேரில் சென்று அரசின் இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆலய தனி அதிகாரி கமலஜோதி மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நேருவின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி தனி மாநில தகுதி கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பொதுநல அமைப்புகளோடு போராட்ட களத்தினை முன்னெடுத்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் மற்றும் தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஜூன் 27 டெல்லி ஜதர் மந்திரில் நடைபெறும் தனி மாநில தகுதி கோரிக்கை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்திற்கு வலிமை சேர்க்கும் தனி மாநில தகுதி வேண்டும், பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் விண்ணப்பத்தினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நாம் தமிழர் ரமேஷிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள், அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்ட ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலசங்கத்தின் செயற்குழு பொதுக்குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலசங்கத்தின் செயற்குழு பொதுக்குழுவுக்கு பாராட்டு விழா காலப்பட்ட நல்லா எக்ஸ்கோ பீச் ஹோட்டலின் சங்கத்தின் நிறுவனர் VN கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நிலத்தரகர்களை உற்சாகப்படுத்தியும் நிறுவன தலைவர் VN கண்ணன் சேவைகளை பாராட்டி பேசினார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநில கௌரவ தலைவர் திருமால், மாநில அமைப்பாளர் கலை, புதுச்சேரி மாநில செயலாளர் சீனிவாசன், மாநில பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் விழாவை ஏற்பாடு செய்து வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் புதுச்சேரி தமிழகத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா மற்றும் பிடாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் அழைப்பிதழை முதல்வர் ரங்கசாமியிடம் எதிர்கட்சித் தலைவர் சிவா வழங்கி அழைப்பு விடுத்தார். வெளியூர் கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. வரும் 29ஆம் தேதி ரத உற்சவம், 30ஆம் தேதி விநாயகர் உற்சவம் நடக்கவிருக்கிறது. 3ஆம் தேதி சுவாமி பாரிவேட்டை நிகழ்ச்சியும், 7ஆம் தேதி சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. முக்கிய நிகழ்வாக வரும் 8ஆம் தேதி காலை 7:40 மணிக்கு தேர் திருவிழா நடக்கிறது. தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி வடம் பிடித்து துவக்கி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக முதல்வர் ரங்கசாமியிடம் எதிர்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கோவில் நிர்வாக அதிகாரி திரு காமேஸ்வரர் மற்றும் நிர்வாகிகள் அழைப்பிதழ் வழங்கினர். தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி நடக்கும் ஒதியம்பட்டு விநாயகர் முத்து மாரியம்மன் பிடாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்கான அழைப்பிதழும் வழங்கப்பட்டது. இதில் திமுக மாநில துணை அமைப்பாளர் குமார், ஒதியம்பட்டு கோவில் நிர்வாக அதிகாரி பர்குணம், நிர்வாகிகள் குலசேகரன், மாரிமுத்து, திரு வெங்கடம், பாலு, தர்மலிங்கம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் எடை அளவை துறை மூலமாக அரியாங்குப்பம் பகுதியில் தராசு முத்திரையிடம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் எடை அளவை துறை மூலமாக தற்போது புதுவை மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலும் தராசு முத்திரையிடம் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்ற புதுச்சேரி அரசின் எடை அளவை துறையின் தராசு முத்திரையிடும் சிறப்பு முகாம் அரியாங்குப்பம் பகுதிகள் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன், துணைத் தலைவர்கள் பரமசிவம், காசிநாதன், செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன் ஆகியோர் முன்னிலைகள் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் கடை மற்றும் வணிக நிறுவனங்கள் வைத்திருக்கும் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இந்த முகாமில் கலந்து கொண்டு தங்களது தராசுகளுக்கு எடை அளவை பரிசோதனை செய்த முத்திரையிட்டு சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் நிர்வாகிகள் காசிநாதன்,
ஆறுமுகம், ராஜு, பட்டேல், ராஜேந்திரன், பழனி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி பிராந்தியம் காரைக்காலில் 470 படுக்கை வசதியுடன் கூடிய ஜிப்மர் மருத்துவமனை 2027 ஜூன் முதல் இயங்கும் என மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் 4,74,00,000 ரூபாய் அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட சிகிச்சை பிரிவு தொடக்க விழா இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை வகித்தார். புதுப்பிக்கப்பட்ட அவசர விபத்து சிகிச்சை பிரிவை மத்திய மந்திரி பிரதாப் ராவ் ஜாதவ் திறந்து வைத்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுப்பிக்கப்பட்ட சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்ட தீயணைப்பு பாதுகாப்பு அம்சங்களுடன் மத்திய பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டுள்ளது. இந்த பிரிவு நாள் ஒன்றுக்கு 350 முதல் 450 அவசர சிகிச்சை நோயாளிகளை கையாளும் திறன் கொண்டது. நோயாளிகள் பராமரிப்பு, செயல்திறன், அவசர கால தயார் நிலை ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்ட இந்த பிரிவு வடிவமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பிரதாப் ராவ் யாதவ் ஜிப்மரில் செய்தியாளர்களை சந்தித்தார். தென்னகத்தில் எய்ம்ஸுக்கு இணையானது ஜிப்மர். வளர்ச்சிக்கு தேவையான நிதியை ஒதுக்குகிறோம். பல வளர்ச்சி திட்டங்கள் நடக்கிறது. இக்கல்லூரியில் இருந்து 18,000 மாணவர்கள் வந்துள்ளனர். 1,800 படுக்கை வசதி உள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டுள்ளது. பல பிரிவுகளில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதிய கட்டுமானம் தொடர்பாக ஆய்வு செய்ய உள்ளோம். அதை உரிய காலத்திற்குள் செயல்படுத்தவும் அறிவுறுத்துவோம். MBBS ஆயுர்வேத என்டர்கிராட் படிப்புகளை தொடங்க ஆலோசித்து வருகிறோம். நடப்பு ஆண்டு ரூபாய் 1,450 கோடி ஜிப்மருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல மேம்பாட்டு திட்டங்கள் நடக்கிறது. காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை வரும் 2027 ஜூனுக்குள் இயங்க தொடங்கும். இங்கு 470 படுக்கை வசதிகள் அமையும். அனைத்து நிதியும் மத்திய அரசு ஒதுக்கீட்டில் நடக்கிறது. காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்றார். புதுச்சேரியில் விரைவில் 25 எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் 5 எலக்ட்ரிக் பேருந்துகள் புதுச்சேரிக்கு வந்துள்ளன. புதுச்சேரி மாநிலத்திலும் பொது இடங்களில் எலக்ட்ரிக் பஸ்கள் 25 இயக்கப்பட உள்ளன. இந்த மின்சார பஸ்களுக்கு தேவையான சார்ஜ் ஸ்டேஷன் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள இடத்தில் 1.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றது. இந்த சார்ஜ் ஸ்டேஷன் வளாகத்தில் புதிதாக வாங்கப்பட்ட 5 எலக்ட்ரிக் பஸ்கள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறும் பொழுது, இந்த மின்சார பஸ்கள் நகர பகுதிகள் பல்வேறு புதிய வழித்தடங்களில் இயக்கப்படும். இதற்கான டிக்கெட் கட்டணம், அரசின் மானியம் 2 ஒரே கணக்கில் வரைவு வைக்கப்படும். அதன் பிறகு 1 கிலோமீட்டருக்கு 60 ரூபாய் வீதம் கணக்கிட்டு எலக்ட்ரிக் பஸ்களை இயங்கிய நிறுவனத்திற்கு அரசு செலுத்தும். இந்த எலக்ட்ரிக் பஸ்கள் மொத்தம் 9 மீட்டர் நீளம் கொண்டது. 36 பேர் வரை அமர்ந்து பயணம் செய்யலாம். இந்த பஸ்கள் அனைத்தும் GPS கண்காணிப்பில் கொண்டு வரப்பட உள்ளது. பேருந்துகள் இயக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும். இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர். புதுவை வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் ஜெயஹிந்த் செண்பகராமன் பிள்ளைக்கு நினைவு நாள் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. புதுவை வீர தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் சார்பில் சென்னை காந்தி மண்டபத்தில் அமைந்துள்ள இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஜெயஹிந்த் செண்பகராமன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. செண்பகராமனின் உறவினர்கள் சேது சேஷன், ராமேஷ் பாபு சங்கர் அனைவரையும் வரவேற்றார். வேலு நாச்சியார் இயக்கத்தின் நிறுவன தலைவர் சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவர்தன் தனது உரையால் செண்பகராமனுக்கு புதுச்சேரிக்கு உள்ள தொடர்புடைய அவரின் விடுதலை போராட்ட வீர வரலாற்றையும் எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக லைஃப் லைன் மருத்துவ நிர்வாக இயக்குனர் ராஜ்குமார், சொலிசிஸ்டர் சங்கர நாராயணன், திரைப்பட இயக்குனர் பிரதாப் முரளி, வழக்கறிஞர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கௌரி, விலாசினி, ராஜாதி, புதுவை காஞ்சனா, அனுராதா, யுவகிரி ராஜன், நெல்லை மாகேஷ், சென்னை பாரதியார், பாசறையினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மீனவா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் நடைபெற்ற தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாமில் ஏராளமான முதலீட்டாளர்கள், தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், குடிசை தொழில்கள் மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினரா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோர்களுக்கு மற்றும்
வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கும் உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அமெரிக்கா, இந்தோனேஷியா, மலேசியா, ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த சர்வதேச வர்த்தகம், தொலை மருத்துவம், மருத்துவ சுற்றுலா மற்றும் நிலையான நிறுவனங்கள் போன்றவைகள் குறித்தும் தொழில் முனைவோர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மலேசியா தூதர் சரவணகுமார் குமாரவாசகம், ஹவாய் நாட்டின் கௌரவ தூதர் ஹேஷ்வாசாத் அலி அப்துல் காதர், இந்தோனேஷியா வர்த்தக மேம்பாட்டு மைய இயக்குநர் பிரியோ பிரிட்டோமே, மலேசியா வெளி வர்த்தக மேம்பாட்டு கழக வர்த்தக ஆணையர் வான் அகமது, இலங்கை துணை வர்த்தக அமைச்சர் ஞானதேவா, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார், எதிர்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சிவசங்கரன், அரசகொடா ஏகேடி ஆறுமுகம், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை தலைவர் அப்துல் ரஹ்மான், இந்திய தர கவுன்சில் துறை இயக்குநர் வர்ஷா மிஸ்ரா, ஸ்டார்ட் அப் ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி, ஜமால் முகமது கல்லூரி செயலாளர் கஜான் நஸ்முதீன், அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானி சிவகுமார், கோவ்லிங் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணா டெரோஸ், குளோபல் கேஎக்ஸ் கனெக்டட் ஆலோசகர் ஷனவாஸ் கான், ஜமால் முகமது கல்லூரி கணினி அறிவியல் துறை இயக்குநர் அப்துல் ரசாக் உள்ளிட்ட முதலீட்டாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் என பல கலந்து கொண்டனர். காங்கிரஸ் இயக்கத்தின் பிரிவான அமைப்பு சாரா மற்றும் தொழிலாளர்கள் பிரிவு சார்பில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் இயக்கத்தின் ஒரு பிரிவான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் காங்கிரஸ் சார்பில் அடையாள அட்டை மற்றும் உறுப்பினர் சேர்க்கை விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பிரிவு தலைவர் சிலம்பரசன் தலைமை தாங்க காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னிலைகள், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மூத்த தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரிவு செல்வநாதன், நிர்வாகிகள் சக்தி, சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்ட அடையாள அட்டை வழங்கினர். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடுகுப்பத்தில் மக்கள் நீதி மய்யம் மாநில பொதுச் செயலாளர் ஜி.ஆர். சந்திரமோகன் மக்கள் நீதி மய்யம் கொடியேற்றி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மோகன் ஹாசன் தலைமையேற்று பொதுச் செயலாளருக்கு மாலை மற்றும் சால்வி அணிவித்த மேல தாளங்களுடன் வரவேற்று அளித்து வந்தார். இதைத் தொடர்ந்து மேலும் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளது என பொதுச் செயலாளர் ஜி.ஆர். சந்திரமோகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புறநகர பொதுச் செயலாளர் முருகேசன், மாநில செயலாளர் சக்திவேல், நற்பணி இயக்க அணி அமைப்பாளர் கமல்ராஜ், துணை அமைப்பாளர் கமல் செழியன், மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி, தொகுதி செயலாளர் ஐயனார், மகளிர் அணி ஜெயந்தி, சந்திரமோகன், மக்கள் நீதி மையம் நற்பணி இயக்க அணி நிர்வாகி கமல் பரணி, வழக்கறிஞர் மாணவர் அணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன், துணை அமைப்பாளர்கள் ராஜேஷ், வெற்றிவேந்தன் மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மையம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புறநகர் பொதுச் செயலாளர் பேசுகையில், காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியால் பொதுச் செயலாளர் போட்டியிட இருக்கிறார். அவர் மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளும் பல சேவைகளும் செய்ய காத்திருக்கிறார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த வாய்ப்பை அளியுங்கள், பல உதவிகள் அவர் செய்வார் என கூறினார். விப்ளம் தொகுதி ஸ்மார்ட் சிட்டி வாயிலாக கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் வாயிலாக விப்ளம் தொகுதியில் சுமார் 8,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திப்ராயிப்பட்டியில் வீடற்ற மக்களுக்கான 2 தோப்புகள் கொண்ட 5 மாடிகள் கொண்ட மொத்தம் 80 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை நேரில் பார்வையிட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கழக நிர்வாகிகளுடன் திப்ராயிப்பேட்டைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகள் தீவிரமாக நடைபெறுவதையும் மக்கள் விரைவில் பயன்பெறும் வகையில் திட்டத்தை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். பணிகள் முழுமை பெற இன்னும் 6 மாதங்கள் ஆகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கிழக்கு பகுதியில் உள்ள காலி இடத்தில் வீடில்லா மீனவர்களுக்கு அடுத்த மாடிக்கு குடியிருப்புகள் கட்டித்தர திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக முதல்வரை விரைவில் சந்திக்க இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தெரிவித்தார். பிச்சை வீரன் பேட்டில் வீர இளைஞர்கள் கபடி குழு நடத்திய கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகள் கோப்பையுடன் ரூபாய் 40,000 வழங்கி முனைவர் லாவண்யா பாராட்டினர்.
புதுச்சேரி உழவக்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரன்பேட்டில் புதுவை மாநில கபடி சங்க அனுமதியுடன் வீரர் கபடி குழு நடத்தும் 56ஆம் ஆண்டுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கபடி போட்டியை கடந்த 23ஆம் தேதி உழவக்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா கொடியேற்றி தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இறுதிப் போட்டியால் சிறப்பு விருந்தினராக அம்மா மக்கள் முன்னேற்ற மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு 2ஆம் பிடித்து அணிக்கு பரிசாக வெற்றி பெற்று கோப்பையுடன் ரூபாய் 40,000 வழங்கி சிறப்பித்தார். மற்றும் போனஸ் போட்ட 10 வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை ரொக்க பரிசாக வழங்கி பாராட்டினர். முன்னதாக லாவண்யாவிற்கு போட்டியை நடத்தும் நிர்வாகிகள் சால்வை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, அம்மா பேரவை அம்மா பிரகாஷ், வர்த்தக அணி செயலாளர் தனவேலு, தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி, பிச்சை வீரன்பேட் முருகன் ஐயப்பன், செல்வமணி, வேலுகுமார், அன்பழகன் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முருங்கபாக்கம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. முருங்கபாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதம் வரும் அமாவாசை தினத்தன்று சிறப்பு பூஜைகளுடன் தீச்சட்டி ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் வைகாசி மாத அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சங்கராபரணி நதிக்கரையில் இருந்த புனித நீர் கொண்டு வரப்பட்டு பூங்கரகம் ஜோடிக்கப்பட்ட ஆலய பிரதட்சணம் நடைபெற்று மகா ஜோதி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயத்தினை வலம் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் உற்சவ மூர்த்தியின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள், சந்துவெளி மாரியம்மன் ஆலய விழா குழுவினர்கள், அக்னி கரக விழா குழுவினர் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி பாலசுந்தரம், விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.